ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட் டு ஆஃபீஸர் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இதை பார்ட்டிசிபேட் பண்ணுற பேங்க்ஸ், அதாவது பேங்க் எக்ஸாமில் ஐபிபிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்ற ஒரு எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இனி ஃபர்தராக வர நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனோடைய இது பார்ப்போம். ஆல்சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து இது பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. யூஸ்வலாக வந்து எல்லோரும் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு 10th ஒரு 10 or 10 டேஸ் முன்னாடியே வந்து எல்லாருமே பேமெண்ட்லாம் பண்ணி அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேமெண்ட் ஃபெயில் ஆகி அப்ளையே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க மக்களே. லாஸ்ட் டேட் வந்து 21/7/2025. ஓகே, நீங்கள் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850 rupees. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்செஷன் நாமினல் ரேட்டில் 150 rupees தான் வந்து அவங்க வாங்குறாங்க மக்களே. ஓகே, இதுக்கு மெயினாக நீங்கள் அடுத்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய டேட் செப்டம்பர் 2025. இன்னும் 2 months இருக்குது மக்களே. செப்டம்பர் 2020 மிட் ரேஞ்சில் வரும். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து எஸ்பிஐபிஓ வரும். இது ஒரு மிட் ரேஞ்ச் இல்லாட்டி லாஸ்ட் ஆஃப் செப்டம்பர் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அடுத்து மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2025 சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அக்டோபர் 15 அந்த ரேஞ்சில் வரும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து அடுத்து வந்து இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி, அந்த மிட் ஆஃப் ஜான்வரி அந்த ரேஞ்சில் நடக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இவங்க டிசம்பர் 2025 அல்லது ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவான டேட் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து April 1, 2020 April 1 எந்த வருஷமாக இருந்தாலும் April 1 தான் வரும். இந்த வாட்டி ஏதோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026லேயே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம். சரிங்க மக்களே, இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, என்ன சேலரி அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க், இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பேங்க்குமே, எஸ்பிஐ தவிர்த்து எல்லா பேங்க்குமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மக்களே. ஓகே, இதுக்கு பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரேட் பே கொடுக்குறாங்க மக்களே. இந்த பைபார்டேட் செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறமா பேங்கர்ஸ்க்கெல்லாம் வந்து நல்லா பேசிக்கே 48,000 அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்கள் கையில் வந்து ஒரு 75K அந்த ரேஞ்சில் வந்து எல்லாம் பிடிச்சது போக உங்களுக்கு வந்து 75K கிட்ட வந்து தாராளமாக கிடைக்கும். அதாவது பர் மந்த் 75,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகே, இது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் மக்களை சொல்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்கையும் தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து மாறுபடும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி தான் மக்களே, எல்லாருமே எலிஜிபிள். டிகிரி படிச்சிருந்தீங்க ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் அப்படின்னா யுவர் மோஸ்ட்லி நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மக்களே. ஏஜ் லிமிட் வந்து 20 to 30 years தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்சோ இங்கே பாருங்களேன், 1995லேருந்து 1/7/2005 இவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்சோ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 years ரிலாக்ஸேஷன். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறமா அந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி நீங்களாம் இருந்தீங்கன்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது ஓபிசிக்கு மட்டும்தான் கம்மி ரிலாக்ஸேஷன் 3 years. பாக்கி இருக்கிறவங்களுக்குலாம் 5 years 10 years அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த லிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அவ்வளோதான் மக்களே. இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன். எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து மெயினாக வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி மக்களே. கிரெடிட் ஹிஸ்ட்ரி அதாவது சிபில் ஸ்கோர் வந்து நம்ம செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லோன் வாங்கி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ராப்பராக டியூஸ் கட்டிட்டு இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, சிபில் ஸ்கோர் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. 175 மக்களே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு. பேலன்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு 850 rupees மக்களே.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குவான்ஸ் 35க்கு 35 மார்க்ஸ் குடுத்துருவாங்க. ஆனா, இப்போ வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. குவான்ஸுக்கு வந்து 30 தான். ரீசனிங்க்கு வந்து 40யா ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் 30க்கு 30 தான். ஓகே. இதுதான் நீங்க மெயினா நோட் பண்ணணும். இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங்கோடைய வெயிட்டேஜ் மார்க்ஸ். அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ்னு 2 விதமா நடக்கும். அப்ஜெக்டிவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் 40 கொஷின்ஸ் ஹை லெவலா இருக்கும். ப்ரிலிம்ஸ விட கொஞ்சம் ஹை லெவலா இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 35 கொஷின்ஸ். அப்புறம் இங்கிலீஷ், டிஐஇ 2மே 35, 35. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 2 இருக்கும் மக்களே. எஸ்ஏ இருக்கும். அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். எஸ்ஏ நீங்க டைப் பண்ற மாரி இருக்கும் சிஸ்டம்ல. அப்புறம் பெர்சனாலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க மக்களே. அதாவது நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது ஒரு நான் குவாலிஃபையிங் நேச்சரா இருக்கும். அது வந்து மேண்டேட்டரி. இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு அது வந்து மேண்டேட்டரி. அது ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் முடிஞ்சு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்னுடைய மார்க், அப்புறம் இன்டர்வியூனுடைய மார்க் தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. கட் ஆஃப்க்கு. அத வச்சு தான் நம்மள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு வந்து வேலை குடுப்பாங்க மக்களே. அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், மதுரை, ஆ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எல்லா பக்கமுமே சென்டர் இருக்கும். மெயின்ஸுக்கு வந்து மதுரையில இருக்கும், திருநெல்வேலியில இருக்கும், சென்னையில இருக்கும். ஆ வேக்கன்ஸீஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கோயம்புத்தூர்ல நீங்க ப்ரிலிம்ஸ் என்ன சென்டர் குடுத்தீங்களோ, அதே சென்டர்லயும் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. அவ்வளோதான் மக்களே. ஓரளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில நீங்க தாராளமா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இதுக்கான ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ அப்படி அதுக்கான ப்ராப்பர் ஆப்டிட்யூட் கைடன்ஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆப்டிட்யூட் செட்ஸ் மாரி சால்வ் பண்ணி சொல்றது, அதுக்கெல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம பிளான் பண்ணிட்டுருக்கோம். கூடிய விரைவில் வந்து வீடியோ வரும் மக்களே. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து மீண்டும் சந்திக்கிறேன்.